சொன்னான்னா நம்மளை வந்து வெளியாட்களையெல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே வந்து விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான். ஸோ டிஃபால்ட் மேல், ஓகே நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். இவன் பேர் வந்து ஸ்டூபிட்னு வச்சுக்குவோம். ஓகே, அங்கே இருக்குது நம்ம கேட்டு. ஸோ அதுதான் நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல வீடாக இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிட் சாட் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கேம் ப்ளே பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு பவர் டு ரிச் தான். இன்றைக்கி இந்த கேம் ப்ளே வந்து எப்படி டக்குன்னு ஆகிறது நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறவங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, இறக்கி விட்டு போயிட்டாங்க. எங்கடா போகணும்? ஓகே, இந்த ரூட் படிக்கட் போகுது. அதில் நம்ம போய் பார்ப்போம். ஃபைண்ட் ஸ்கிராப்ஸ். நிலநடுக்க வந்த மாதிரி ஆடுது. திடுன்னு படிக்கட்டலாம். ஓகே, இங்கே சைக்கிள் ஒன்று இருக்கு. ஓ, yo, fresh off the floating tin can, huh? Welcome to Brokeville, where dreams come to die, then get up and die again. ஓகே, நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க, ஃப்ளோட்டின் டின் கேன் மாதிரி வந்திருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ வெல்கம் டு Brokeville அப்படின்னு சொல்லியிருக்கான். தேங்க்ஸ். No problem. Always nice to meet someone who hasn't given up yet. All right, listen up. You're gonna need a place to crash. City doesn't allow sidewalk sleepers anymore. Something about hygiene and optics. I got a spot in mind. Quiet area, smells only mildly like regret and cabbage stew. Let's grab a ride and I'll take you there. ஓகே, இவன் என்ன சொன்னான்னா நம்மளை வந்து வெளியாட்களையெல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே வந்து விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான். ஸோ வெளியாட்களை வந்து சிட்டிக்குள்ளே விட மாட்டாங்க, அதனால் நான் உனக்கு வந்து வேறு ஏரியா பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சைக்கிளில் ஒரு ப்ரோ ரைட்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்கிட்டு போகணுன்னு தெரியல, அவனே போட்டோம். எங்கிட்டு தான் போகணும். ஸோ அதனால் வந்து சிட்டிக்கு அவுட்டராக ஒரு ஏரியா பார்த்து வச்சுருக்கானாமா. அந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து தங்கிக்கணுமாம்மா. அங்கே வந்து ஒரு மைல்டான ஸ்மெல் அடிக்குமாம்மா. லைக் வந்து கேபேஜோட ஸ்மெல் மாதிரி அடிக்குமாம்மா. குவைட் பிளேஸ் தானாம்மா அது. ஸோ அந்த ஏரியாவில் தான் நீ இப்போ தங்கிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படின்னா தான் இந்த கேம் ப்ளே வந்து சிறப்பாக இருக்கும். எங்கே இருக்கான்னு தெரியல. ஓ, அங்கே இருக்கானா? ஆல்ரைட், ரெண்டு போய் பேசணுமா என்ன? ஓகே, இந்த பக்கம் ஏதோ ஒரு ஏரியா இருக்குது. ஓகே, அங்கே இருக்குது நம்ம கேட்டு. ஸோ அதுதான் நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல வீடாக இருக்கும். இது வீடா சார்? இல்லை, இதுதான் உங்கள் வீடா? என்னடா இது? உங்களுக்கு 2 மக்கள்ஸ் இருக்காங்க. ஆளுகளே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க. சொன்ன மாதிரியே இது ஒரு வித்தியாசமான பிளேஸ் அப்படின்னு. ஓகே, வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கான்னு பார்ப்போம். வீடு வெளியில் தான். என்னடா ஒரு பெட்டு தான் இருக்குது. ஓகே, இது என்னது? டெஸ்க்கு, ஐடி கார்டு, கிரியேட் யுவர் கேரக்டர்ஸ். ஓகே, நம்ம கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேரக்டர் கஸ்டமைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வேறு எதுவும் தேவையில்லை, நமக்கு இப்படியே இருந்துக்கலாம். டிஃபால்ட் மேல். ஓகே, நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். இவன் பேர் வந்து ஸ்டூபிட்னு வச்சுக்குவோம். நம்ம சேனலோட பேரவே நம்ம ஒன்று வைப்போம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்து பார்ப்போம். ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ டேட்டா பற்றில் கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ ஸ்லீப் பண்ண மாட்டிருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போய் இங்கே தூங்கிடுவோம். ஓகே, பெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ கேன் இன்ட்ராக்ட் வித் த பெட் டு ரெசோர்ட் யுவர் ஸ்லீப் நீட். வென் யுவர் எனர்ஜி கெட்ஸ் லோ யூ won't able to run. ஓகே, நம்மளால் எப்போ வந்து எனர்ஜியில் லாஸ் ஆகுது அப்போ நம்மளால் ரன் பண்ண முடியாதாம்மா.
ஹியர் யூ கேன் மானிட்டர் யுவர் எனர்ஜி லெவல், த மோர் யூ ஸ்லீப் த மோர் எனர்ஜி யூ ரிசர்வ். ஓகே, நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்களோ அவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் ஏறிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மார்னிங் 8 o'clock. ஓகே, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, எந்திரிச்சிட்டோம். தென் இப்போ வந்து வெளியில் போனால் ஓகே தலைவர் நின்றுருக்கான் மொட்டை பாஸ். Look who didn't get mugged in their sleep. You're already beaten the broke badge or something. What's now? இப்போ என்னன்னு கேட்குறோம். Now you start surviving with style. First stop. Yeah. If you want to get anything done around here, trade, work, trade, get paid. ஓகே, நீ இப்போ என்ன பண்ணாலும் உனக்கு வந்து ஃபோன் வந்து அவசியங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ நம்ம ஃபோன் கடைக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு. ரொம்ப பேசுகிறானே, எங்கே போகிறான்னு தெரில. இவன் பின்னாடி தான் போகணுமா? எஸ், இவன் பின்னாடி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம தான் கஞ்ச பையன்னு பார்த்தா இவன் நமக்கு மேலே கஞ்சனாக இருக்கான். ஆல்ரெடி இந்த இடத்துல வேலை பார்த்தும் இன்னும் சைக்கிள் தான் வச்சுக்கிட்டு இருக்கானா பாருங்களேன். நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும்னு பார்க்குறோம். ஓகே ஓகே, கொஞ்சம் வேகமாக போகிறான். நம்மளும் தகுந்த மாதிரி ஈடு கொடுத்து போவோம். ஓகே, போடா நான் வேகமாக வந்துடுவேன். போனேன்னா பரவாயில்ல. இங்கிட்டா சைக்கிளே பைக் வேகம் போகுது, அப்போ பைக் என்ன வேகம் போகும்? எங்கே வரானா? வரான். ஓகே, அங்கே ஒரு ஹை மார்க் காட்டுது, எக்ஸ்க்ளமேட்டிவ் சிம்பிள். நம்ம அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், டெக் டாக். நம்ம ஃபோன் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு ஒரு ஃபோன் வாங்க சொல்லியிருக்கோம். Welcome to Tech Talk. Looking to get connected? Pick a phone ஃபோன்ஸ் that வேணும் suits your எனக்கு. needs. ஓகே, ஆப்பிள் ஐஃபோனோட ஃபஸ்ட் காப்பின்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் வச்சுருக்காங்க, பட் பைட்டுக்கு பதிலாக ஒரு ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க ஆப்பிள் ஐஃபோனில். நம்ம ஒரு நல்ல கலராக வாங்குவோமே. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, க்ரீனு. இது நல்லாயிருக்கு. ஓகே, இது ஓகே இன்சஃபிஷியன்ட் பேலண்ட்டா? ஓகே, இதுதான் 0 இருக்குது. நம்ம இதை வாங்க முடியும்னு நினைக்கிறேன். எஸ், வாங்கியாச்சு. எப்படா 0 ரூபீஸ்க்கு ஒரு ஃபோன் தரீங்க? ஓகே, ஃபோன் கால் வருது. அட பாவி, அப்புறம் அதுக்குள்ளே எப்படா நம்பர் வாங்கினா? சிம்மே வாங்கலை. Now that you're all connected, it's time to make some scratch. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப் ஏற்ற சொல்லி டெலிவரி ஆப் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம டெலிவரி பார்ட்னரா. Drop off greasy bags of food to people who don't tip. Welcome to the hustle. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுமோமா? ஓகே, +1 to கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட்சை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு எனர்ஜி லெவல் நல்லா தான் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 MT ஃபோனுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பார்ட்னர் ஆப் ஏற்ற சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த டெலிவரி ஆப் இதை ஏற்றிக்குவோம். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பையே வந்து ஐஃபோன் வாங்கியிருக்கோம். நம்ம ஐஃபோனோட ஃபஸ்ட்டு காப்பி. ஓகே, ஆக்சுவலாக அந்த கடையை பார்த்தாலே ஒரு ஃபஸ்ட் காப்பி கடை மாதிரியே இருக்குது. இந்த கடை எந்த கடைன்னு தெரிஞ்சுருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஓகே இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ போகணும். ஸோ அந்த மேப் லொக்கேஷன் எங்கே போட்டிருக்கோ அங்கே நம்ம போகணும். ஸோ எஸ், கடைக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது, அதை எடுத்துட்டாங்க. ஓகே மக்களே, இந்த கடை தான். இந்த கடையோட பேர் யாருக்காவது ஒரிஜினல் பேர் தெரிஞ்சிருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க நமக்கு. ஓகே, நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு 2 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்க முடியுமான்னு தெரியல. இந்த ஃப்ரெண்ட் கூட சைக்கிள் வைக்கணும். ஸோ ஒன்று வைக்கலாம். ஓகே, எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க நல்லபடியாக. நம்ம சாப்பிடவே இல்லை. ஓகே, இப்போ நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு வந்து கிளம்பிடலாம்.
ஓகே, இன்னையிலேருந்து நம்ம வந்து பணக்காரனாக போகிறோம். ஐ திங்க் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓய், ஓ இடிச்சா நம்ம கீழே விழுந்துடுவோமா? அப்போ பல தடவை கீழே விழுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே தான் நின்றுருக்காரு உள்ள. அந்த இந்த இடத்துல இருக்காரு. ஓகே, நமக்கு செகண்ட் ஆர்டர் வேறு இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பேக்கேஜெலாம் வந்து டெலிவரி பண்ணிடணும். ஓகே, இந்த கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் கஸ்டமர் இங்கேருந்து பக்கம் தான் இருக்காரு. ஷார்ட்கட்டில் போனோம்னா அவர் பிடிச்சிடலாம் வேமா. ஓகே, ஷார்ட்கட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது நமக்கு. ஓகே, இந்த மலைக்கு பின்னாடி தான் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த கோயிலுக்குள்ள வரோம். ஏய், அவளை எடுத்துருப்போம். அவங்க வீடு அங்கிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அட கடவுளே கடவுளே கடவுளே, ஒரு தடவை இடித்தா பல தடவை இடிச்சு சொல்லுவோம். ஓகே, இவர் வீடு இங்கே தான் இருக்குது. இங்கே நிப்பாட்டிட்டு இறங்கி ஓகே, ஃபஸ்ட் டெலிவரி நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ $123 நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, நமக்கு ஃபோன் வேறு வந்திருக்கு. ஓகே, நம்ம இன்னும் வேகமாக வந்து டெலிவரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Variety's the spice of survival. Ever heard of Kinkadin app? It's got listings for temp gigs, odd jobs, maybe a few legal ones. Hop in, see if something speaks to your soul or your wallet, preferably both. ஓகே, லிங்க்டின் ஏதோ ஒரு ஆப் இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஐ திங்க் பாஸ் வந்துட்டான். இந்த பாஸ் வரான் பாருங்கள். ஓகே, நம்ம பேசுவோம். போயிட்டே இருக்கான். This job's simple. Do the work, don't make a mess. Break something, you pay for it. Skip a task, same deal. Understand? ஓகே, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னோட ஜாப் வந்து சிம்பிள் தான். யாருக்கிட்டையும் வந்து சண்டைக்கு போகாத, எதையும் வந்து உடைக்காத. அப்படி உடச்சிட்டேன்னா நீ தான் பே பண்ணணும். டாஸ்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து புரிஞ்சுதான் கேட்குறாங்க. நீங்கள் சூஸ் பண்ண காய் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இம்ப்ரெஷனான ஒரு இன்டிங்கை போட்டு நம்ம அவர்கிட்ட சேர்ந்தோம். ஓகே, ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோமோ, இந்த ஸ்கேனரில் வந்து ஸ்கேன் பண்ணிடணுமாம்மா ஒர்க் சிஸ்டம்க்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் இந்த ஒர்க்கில், அப்படின்னா தான் நீங்கள் வந்து நிறையா வந்து போனஸஸ் வந்து பெறுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான பில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ஷிஃப்ட் ஆன் ஆயிடுச்சா ஆஃப் ஆயிடுச்சான்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இந்த கடையை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, கார்டு ஆக்சஸ் இஸ் ஒன்லி அவைலபிள் டூரிங் ஒர்க் ஹவர்ஸ். ஓகே, இதோட ஒர்க் ஹவர்ஸ் எப்போயும் தெரியல. நம்ம இந்த ஃபோனில் வந்து பார்ப்போம் நமக்கு எதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு. ஓகே, ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க் யூ கேன் ரிசைன் ஃப்ரம் கிட்னி, அது என்ன கிட்னி அட் எனி டைம் யூ வாண்ட். ஓகே, நம்ம வந்து எப்போ வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆப்லேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ரிசைன் பண்ணிக்கலான்னு. ஓகே, இப்போ அந்த ஆப் இன்னும் அந்த கம்பெனி வந்து ஒன்றும் ஆன் ஆகலை. ஸோ அதுக்குள்ளே நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்தால் தான் இந்த கேமில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இல்லாட்டா நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடு அப்படியே பின்னாடி தான் இருக்குது. அதே வீடு அதே ஆள் தான், பிரச்சனை இல்லை. நம்ம எங்கிட்டு இருக்குன்னு தெரியும் ரூட்டு. ஓகே, அப்படியே போய் டெலிவரி பண்ணிடலாம். அப்படியே இறங்கிட்டு நம்மளோட அந்த பேக்கேஜை நம்ம வந்து டெலிவரி எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் இவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கான பில் $206 வந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு எப்போ வேலைன்னே தெரியலையே. ஓகே, அந்த கடை அங்கிட்டு தான் இருக்குது. இந்த கார் போகிற வழியில். ஸோ காரை விட ஸ்பீடாக போகணும். ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது அந்த கடை. எஸ், இதான் கடை. ஓகே, நம்மளோட பேக்கேஜ் அங்கே இருக்குது. இந்த பேக்கேஜை நம்ம எடுத்துகிட்டு ஐயோ சைக்கிள் வந்து கவுந்துருச்சு. இது என்ன பண்ணுறோம், இப்போ த்ரோ பண்ணிட்டு சைக்கிளை ஃபஸ்ட் எடுப்போம். சைக்கிள் வந்து வந்த வேகத்தில் பிரேக் போட்டதில் கவுந்துருச்சு. ஓகே, இதை இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம சைக்கிளில் ஏறி இப்போ நம்ம போவோம். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கடை பக்கத்தில் தான் இருக்குது. நடந்து வந்து வாங்க முடியாத அளவுக்கு சோம்பேறியாக இருக்கான். அதுவும் நல்லது தான், நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குதுல்ல. ஓகே, லேடிஸ் $231 நம்மக்கிட்ட இப்போ இருக்குது.
ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து நைட் ஆகிடுச்சு. நம்ம ஹோம் டவுன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். எஸ், ஹோமுக்கு வந்து செட் நேவிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஹோமுக்கு போவோம். போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு காலையில் வந்து ஹெல்மேட்டில் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே ஸ்லோ மோஷனில் போகலான்னு பார்த்தா இந்த ஸ்லோ மோஷனில் ஓட்ட முடியல. ஸோ இந்த இன்கேஸ் நம்ம டயர்ட் ஆகிட்டோன்னா எப்படி ஓட்டுவோன்னு நமக்கு கொஞ்சம் கூட ஐடியாவும் இல்லை. ஓகே 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 இந்த வழியாக போகலான்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு ரோடு சுற்றி போகணும்? இந்த வழியாக போய்க்கலாம். ஷார்ட்கட் பார்த்து நம்ம ஓட்டிக்கலாம். ஓகே, சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிறனால நம்ம வந்து இங்கே இருக்கோம். கூடி சீக்கிரம் அந்த சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய பங்களாவாக வாங்கி இந்த இடத்துல நம்ம தங்கிடுறோம். ஓகே, நம்ம சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கான ஒரு இடம் நினைக்கிறேன் இது. சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கான இடம் தானே. ஓகே, எங்கிட்ட ஒரு நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு நம்ம இப்போ லைட்டாக தூங்குவோம். ஓகே, நம்ம காலையில் வந்து 7 மணிக்கு அலாரம் வைப்போம். ஸ்லீப் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து ஜாபுக்கு வந்து நேரத்துலேயே போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஜாபுக்கு நம்ம வந்து போகணும். டோட்டல் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணல. எனக்கு என்ன டவுட்னா, இந்த கேம் பிளேயில் நம்ம ஒரு சோறு திங்கல, ஒரு ஜூஸ் குடிக்கல. ஆனால் எப்படி இவன் வந்து டயர்டாகாமல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு சாப்பாடு கிடையாது, ஒரு இது கிடையாது. ஓகே, விடிய காலையிலங்கிறனால நமக்கு வந்து எங்கடா சைக்கிளை காணோம்? இங்கே நிற்கிது. ஓகே, இப்போ நம்ம நேரத்துலேயே போகிறோம். இப்போ நேரத்துலேயே ஏதாவது ஆர்டர் நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து போகலாமா, இல்லை இங்கேருந்து ஆர்டர் பிக் பண்ணிக்கலாமா, இல்லை அங்கே போய்ட்டு ஆர்டர் பிக் பண்ணலாமா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அந்த கடைகள்லாம் இங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது எப்போ ஓப்பன்னு தெரியல. அந்த எல்மார்ட் ஒய் ஆல்மார்ட். எஸ், ஒய் ஆல்மார்ட். ஆடாடா, நடுவில் இந்த கம்பி இருக்குது தெரியல. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அடி வாங்கிட்டோம். ஓகே, இந்நேரத்துக்கு அந்த கடைகள்லாம் வந்து திறந்தா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், திறந்தா இருக்குது. நம்ம வந்து ஃபோன் எடுத்து இந்த ஆப்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்நேரத்துலேயே நமக்கு வந்து ஒரு 2 ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ சம்பாரித்து பணக்காரனாகிறோம், அதுதான் நம்ம ஒரே குறிக்கோள். ஓகே, இந்த ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் லாங்காகவே தான் இருக்குது, ரொம்ப தூரம் போக மாட்டிருக்கு. ஓகே, நமக்கு வந்து ஷார்ட்கட்னு ஒரு ஏரியா இருக்குது, அதை நம்ம அன்றைக்குமே மறந்துடக்கூடாது. அப்படியே ஏறி போனோம்னா அவங்க வீடு. எஸ், வீடு சென்டர் அங்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்க, ஐ திங்க்கு நம்ம இந்த வழியாக வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதே ஆர்டர் தான் நினைக்கிறேன். இல்லை இது வேறு வீடு ஆக்சுவலாக. அது பார்த்திங்கன்னா இதுக்குலாம் போக முடியல. ஓகே, அந்த போஸ்ட் கம்மி நம்மளை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தது போக கரெக்டாக நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் வந்து டைம் இருக்குது. கொடுக்க வந்து டைம் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1:55 தான் இருந்துச்சு, இப்போ 2:01 ஆகிடுச்சு. இப்போ 2 நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அந்த ஆர்டர் நமக்கு போகிற லைன் தானே. ஆமாம், நம்ம வீட்டுக்கு போகிற லைனே தான். எஸ், இந்த பிரிட்ஜு பக்கம் வந்தாலே நம்ம வீட்டுக்கு போகிற லைன் தான். இன்னும் நம்ம நிறையா பக்கம் இந்த இடத்துல சர்வே பண்ணி பார்க்கலாம். யாரா நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து ஆர்டர் போட்டிருக்கிறது? ஓகே, இது நம்ம வீட்டுக்கு கீழேயும் போகுது. இன்னும் ஆக்சுவலாக நம்ம ஒரு பக்கம் இருந்து வந்தோம்ல, அந்த போட்லேருந்து அந்த பக்கத்தில் யாரும் ஆர்டர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடி யாரோ போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த வீடு தான் நினைக்கிறேன். எஸ், இதே வீட்டில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே ஓகே இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட பேக்கேஜ் எடுத்து நம்ம கரெக்டாக அவங்ககிட்ட டெலிவரி பண்ணுறோம். பேமெண்ட் வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட $500 $488 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் 1 ஹவரில் வந்து ஒய் ஆல்மார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற காரணத்தினால நம்ம வந்து வேகமாக அங்கே போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வேகமாக அங்கே போகலாம். ஆல்மார்ட் எங்கே இருக்குது கரெக்டாக ஆல்மார்ட் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே, இதுதான் ஆல்மார்ட்டுக்கிட்டே வந்துட்டு ஆல்மார்ட் எங்கேன்னு தேடிட்டு இருக்கோம். ஓ சாரி மேம், சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்கேன் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்மளோட ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராஷ் எல்லாம் எடுத்து வந்து குப்பைக்குள்ளே போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ட்ராஷ் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க.
ட்ராஷ் வந்து எடுக்கும்போது நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். டிஸ்போஸ்டு ட்ராஷ் வந்து எங்கே பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ராக்ட் வித் த ட்ராஷ் பின்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ராஷ் பின்ஸ்லாம் வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ கேன் டாஸ் ட்ராஷ் பேக் இன் டு த பின். ஓகே, இன்னும் கொஞ்சம் அள்ள வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாவது இருக்கா ட்ராஷு? ஸோ வேறு எங்கேயும் ட்ராஷ் இல்லை. ஸோ இந்த ட்ராஷ் ஒரே ட்ராஷ் தான் இருக்குது. இதுக்கு ஒரு பைய வேறு, இதை நம்ம உள்ளே போட்டாச்சு. ஸோ செகண்ட் வந்து ஃப்ளோர் மாப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மாப் இங்கே இருக்க நமக்கு துண்டுக்கட்டே தெரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ ஓகே, இதை எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். ஓகே, இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, கஸ்டமர்ஸ்லாம் வர போகிறாங்க. வந்துட்டாங்கன்னா தான் நமக்கு பெரிய தொல்லை. ப்ளஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்மளால் வந்து வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ அதனால் க்ளீனிங் ப்ராசஸ் இல்லாமல் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கடையாக இது குப்பை மேடாட்டு இருக்குது, க்ளீன் பண்ணாமல் வச்சு. ஓகே, எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. மாப்பை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, பின்னாடி வந்து ட்ரக் இருக்குமாம்மா. அந்த ட்ரக்கிலேருந்து வந்து லோடை வந்து எடுத்து வைக்கணுமாம்மா. ஓகே, என்னடா திறக்க முடியல. ஓகே, திறந்தாச்சு. ஓகே ஓகே இந்த பார்சலை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருவோம். ஐ திங்க் ஓகே த்ரோ பண்ணிடலாம். த்ரோவெலாம் பண்ண முடியும், நம்மளால் கீழே நேரம் அடிக்க வைக்க முடியாது. மேபி அடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஹேண்டில் கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் அட் த செக் அவுட். ஓகே, நம்மளை வந்து ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸை செக் அவுட் பண்ணுவோமா அவங்கள வந்து. ஓகே ஓகே மிஷின் ஆன் பண்ணியாச்சு. பார்கோடு வந்து ஸ்கேன் பண்ணுவோமா. பார்கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூனிட் டு ஸ்கேன் பார்கோட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட். ஸ்கேன் பார்கோட் அப்பியர் க்ரீன் வைல் அன்ஸ்கேன்டு ஒன் அப்பியர் ரெட். யூ கேனாட் ப்ராசஸ் பேமெண்ட் அன்டில். ஓகே, க்ரீன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் வியூ வந்து பார்த்துட்டு ஐட்டம்ஸ் வந்து பார்கோடில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்துட்டு டோட்டல் கஸ்டமர் லோஸ் பேஷன்ஸ் வைல் வெயிட்டிங் தே லீவ் த ஐட்டம்ஸ் வில் செல் அட் காஸ்ட் கிவிங் நாட் ப்ராஃபிட். ஓகே, நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்கேஸ் பில் போடல அப்படின்னா நம்ம வந்து அதே ரேட்டுக்கு விற்கிற மாதிரி இருக்குமாம்மா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது, பார்கோடுக்கு வந்து கியூ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை ஸ்கேன் பண்ணியாச்சு. ஓகே, இதே ஸ்கேன் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்க்ரீன் மோடுக்கு வந்தாச்சு. தென் பார்த்தீங்கன்னா பில்லு கேஷ் மோடுக்கு வந்து ஓகே $19.46 எஸ் பே பண்ணியாச்சு. அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகே, நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. ஓகே, $29 நம்ம கடையில் இப்போ வரைக்கும் அதிகமாக வாங்கினதில் இவர் ஒருத்தர் தான். $29 வந்து ஓகே நம்ம வந்து தப்பாக போட்டிருக்கோம். $29.86. ஓகே, கொஞ்சம் எக்ஸ் பண்ணலான்னு பார்த்துருந்துருக்கலாம் ப்ரைஸை. ஓகே, இவர் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு $100 பக்கம் பில்லாக நினைக்கிறேன். ஓகே, எவ்வளோ வந்திருக்கு? ஓகே, $62 இப்போ வரைக்கும் இவர் தான் நம்மக்கிட்ட ஹையாக வாங்கியிருக்காரு. இவருக்கு எதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கடையாக இருந்தால் டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கடை கிடையாது இது. ஓகே, அடுத்த கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கடைசி கஸ்டமர் இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. மேபி ஒன்றுக்கு பில் போட முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். $4.76. ஓகே, ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியில் போகும்போது இந்த கடையை லாக் பண்ணிவிட்டு ஓகே இந்த கடையை லாக் பண்ணிவிட்டு இந்த டோரை லாக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிட்டோம். $280 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய். खत्म।